வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. விருச்சிக ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்க ராசிநாதன் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதும், 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் குருவும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மேனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காருங்க. இது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கான பலன் எப்படி? அது நாளுக்குடையவன் பார்த்தீங்கன்னா சனியோட வீட்டில் ராகு பகவான் இருக்காரு. இது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்க ராசி நாதன் செவ்வாய் இப்போ மிதுனத்துல இருக்காரு, அதாவது புதனுடைய வீட்டில் இருக்காருங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியில நீச்சம் பெறாரு. அப்படி இருக்கும் விருச்சிக ராசி பொறுத்தளவுல எப்பவுமே குழப்பங்கள் அதிகம், பயம் அதிகம், தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மக்கிட்ட இருக்கும். இதே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க போய் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் நின்று சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்ததுன்னா அது உங்களால சரி பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக வாக்கா இருக்கும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் முடிவு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களா மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா கடகத்துல போய் உச்சம் பெறாரு. அப்ப கடகத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்க 2க்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. இத்தனை நாளா நம்ம நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல, தடுமாற்றங்கள் கொடுத்தது, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சது, பண்ணாத தப்புக்கு தண்டனை வச்ச, கடன் தொல்லைகள் கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு கட்டாயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. அது இல்லாமல் லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான், அதாவது உங்க விரையாதிபதி லாபத்துல உட்காரும் பொழுது கண்டிப்பா அந்த விரையாதிபதி உங்களுக்கு சுப விரயமா மாற்ற போறாரு. அந்த சுப விரயங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு தொழில் ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமைய பெற போகுது. அப்படி அமையும் பொழுது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்களும் தொட்டாலும் அதை பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நமக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 5ஆம் இடத்துல பூர்வீஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடம் விற்க முடியல, இடம் வாங்க முடியல, பூர்வீக சொத்துனால எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது. அது விலகம் போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத சண்டை, நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது பதில், கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வு, மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, நம்ம கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வரல, இப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா
கண்டிப்பா இருக்க போகுது. அந்த மாற்றத்தை உருவாக்குவர் யாருன்னா, உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய 2 கூடிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு உங்க ராசிய முழுமையா பார்க்குறாரு. உச்சம் பெற்று பார்க்கறனால, கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம். எப்பவுமே இந்த திருமண வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியாது. இத விட அது நல்லா இருக்குமா? அத விட இன்னொன்னு பெட்டரா இருக்குமா? இப்படிங்கிறது வந்த வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருவீங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எது கிடைச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவே சில டயத்துல வந்து ஒரு சந்தேக உணர்வு ஏற்படும். இது நமக்கு சாதகமா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் இந்த அமைப்பில கண்டிப்பா திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணியிருப்பாங்க. அத லவ் பண்ணிட்டு வீட்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நெறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. இது மாரி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபயர்ல இருந்திருப்பீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டு விலகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திடீர் மாற்றங்கள், எதிர்பார்த்த ஒரு அமைப்பு அமையறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதே மாரி தொழில் ஸ்தானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், கேது இருக்கிறதுனால, கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த காலகட்டம் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இந்த காலகட்டத்தில சொந்த தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா கூட, கண்டிப்பா நீங்க டெவலப் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்றதோ, அது வேண்டாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்குங்க. இத்தன நாளா நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. போட்டி பொறாமைனால நமக்கு எல்லாமே விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாம, எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க. இது வந்து நம்ம ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாலே, உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே 100% கண்டிப்பா நடக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ரிஷப ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ரிஷப ராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பேச்சாற்றல், அ ஆடம்பர வாழ்க்கை, எப்பவுமே நம்ம நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கோச்சாரப்படி கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்து அதுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். இப்போ உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில, அதாவது புதனோட வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்காருங்க. அது யாரோட சேர்ந்து இருக்காருன்னா, அ ப சுக்கிரனோட சேர்ந்து தான் புதனும் சேர்க்கையோட புதன் கோச்சாரப்படி அமைப்புல இருக்காருங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில தான் இருக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்கல், பிரச்சனை, தடுமாற்றங்கள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன், கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் இது மாரிலாம் நடந்திருக்கும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறார். அப்படி குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நமக்கு வந்து ஒரு உடன்பிறப்புகளாலையும், சொந்த பந்தத்தினாலையும், சகோதரத்துவை தன்மை கொண்ட அமைப்பினால கூட நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்ங்கிறது நமக்கு இருக்கும். பூர்வீகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகுதுங்க.
நமக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி மீனராசியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான் இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பா அமைய போகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், அதாவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில், ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஷப ராசி பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா சம்பளத்துக்கு நான் ஒருத்தர்கிட்ட அடிமையா போய் வேலை செய்யக்கூடிய ஆள் நான் இல்லை. சொந்தமா தொழில் பண்ணி 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை கொண்ட ஒரு ராசி ரிஷப ராசி. அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து நிலையான தொழில் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நிலையான தொழிலுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை எப்பவுமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ரிஷப ராசி. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து ஒரு ஆடம்பரமான தொழில். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்டது, அழகு விஷயங்கள், துணிமணி சம்பந்தப்பட்டது, ஒரு ஒரு டிசைனிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில், அதே மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிஷப ராசிக்காரங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு வந்து நம்ம வந்து ஒரு பணம் போட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கான அங்கே ஒரு வேல்யூங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கௌரவமான தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நான் சொந்த ஊருக்கு போயிட்டு நான் இது மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு பெருமையாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் விட்டுட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் எல்லாமே உருவாயிருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைச்சு, அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிஷப ராசிக்காரங்க ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இந்த ஒரு எதா இருந்தாலும் உங்களுடைய திறமையினாலையும், உங்க மேல இருக்கிற தைரிய தன்னம்பிக்கையினால மட்டும்தான் நீங்க அதுக்கான முயற்சியில் நீங்க எடுக்கும் பொழுது, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல சனி இருக்குங்க. இப்ப லாபஸ்தானத்துல சனி இருக்கும் பொழுது, நமக்கு என்ன ஆகும்னா, எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க. இந்த டயத்துல நமக்கு இந்த அமௌண்ட் வருது, அத வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அது தேவையில்லாத செலவா கொண்டு போய் விட்டுருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு வருமானம் நீங்க வருது அப்படின்னா, சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது நல்லது. சுப விரயம் எப்படி சார் மாத்துறது அப்படின்னா, அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அசையா சொத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது மாரி நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "சார் நான் சொந்த வீட்டுக்கு நம்ம சொந்த வீடு கட்டி போக முடியல. ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன். எனக்கான ஒரு சொந்த ஒரு தொழில் அமைஞ்சு, அதுல வருமானம் வந்து நமக்கான ஒரு வீடு இல்ல." அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க. பாதியில நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கையில பணம் வச்சுட்டு தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் கிட்ட கரெக்டான ஃபைனல்னு வரும்போது, அவங்க உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியால யோகம் பெற்றக்கூடிய ஒரு ராசியா தான் ரிஷப ராசி இருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா லவ் மேரேஜ், தான் விருப்பப்படி மேரேஜ் பண்றது, தான் நெனச்ச பொண்ணு மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை. சார் நான் என் ஹஸ்பண்ட் சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க சொல்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நெறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே தான் இருந்தீங்க.
அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், ஒரு ஒற்றுமைகள், ஒரு அந்யோன்யம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இந்த மாதிரி இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். கடன் தொல்லைகள் விலக போகுதுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் விலக போகுது. இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா தான் இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோச்சாரப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 100க்கு 20% மட்டும் தான் இது ஒர்க் அவுட் ஆகுங்க. அ அதுக்கப்புறம் 100% நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? அதே மாரி கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஜோதிடர்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கோச்சாரப்படி கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு? அதுக்கான என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆல்ரெடி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதனோட அதிபதி. எப்பயும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஞானக்காரகன். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், புதுசு புதுசா கத்துக்கணும். நம்மகிட்ட வந்து ஒரு 4 பேர் ஐடியா கேட்கணும். எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்துல குருவோட உச்சம் பெற்று இருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துலன்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ராசியில செவ்வாய் பகவானும் இருக்காரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து ஆட்சி பெற்று அது கேதுவோட சேர்க்கப்பட்டு இருக்குங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில சனி பகவானும், கும்ப ராசியில ராகு பகவானும் கோச்சாரம் பெற்று இந்த கிரக நிலைகளோட அமைப்பு ஆகஸ்ட் மாதத்துல இருக்குங்க. இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயம் நீங்க எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க ஆல்ரெடி ரொம்பவே திங்கிங் மைண்ட் வந்து உங்களுக்கு அதிகம். அப்படி இருக்கும் பொழுது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றியும் நிச்சயம் உங்களை தேடி வரும். அதனால எந்த ஒரு தடங்கல் இல்லாம நிம்மதியான வாழ்க்கைங்கிறத நீங்க வாழலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குருவும், புதனும் இருக்குங்க. குரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்று இருக்காரு. மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா வரும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், நான் படிச்சு வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்வியில நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன நிறைவு, நம்ம படிச்சதுக்கான ஒரு மார்க் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெனச்ச கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனும், கேதுவும் இருக்காங்க. இப்ப அப்பா வகையில வந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால சில டயத்துல நமக்கு மன உளைச்சல்கள் வரலாம். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ச தாமதமா செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட நமக்கு அமையலாம். அதே மாரி வந்து பார்த்தா 3ஆம் இடத்துல சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்ல ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது, கண்டிப்பா மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மதிப்பெண்கள் வந்து படிப்புக்கான வேலை நமக்கு கிடைக்குங்க. ஒரு சொந்த தொழில் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயம் உங்களை தேடி வரும். அதுக்கான முயற்சிகள் நீங்க கண்டிப்பா நீங்க எடுங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது, அடுத்த லெவலுக்கா போறதுக்கான வாய்ப்புகளாவும் இது அமையும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்ன தொழில் நம்ம படிக்கலாம்? என்ன தொழில் நமக்கு போகலாம்? ஆல்ரெடி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அத நம்மளால ரன் பண்ண முடியலையே! வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா அவங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது கட்டாயம் அமையும். அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுல சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் பயன்படுத்திக்கலாமா? எனக்கு வெளியூர் போறதுக்கு, வெளிநாடு போயறதுக்கு
தயக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட நிச்சயம் நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூர் பயணங்கள் நீங்க தாராளமா நீங்க போகலாம். அப்படி தாராளமா நீங்க போகும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வந்து செல்வாக்கு மிக்க ஒரு தொழிலா கண்டிப்பா அமையும். அதே மாதிரி வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு சொந்தமா நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பா அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிட்டு நமக்கு லாஸ் ஆயிருச்சு. அத நம்ம விட்டுட்டு, நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூட சில பேர் வந்து நெனச்சிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில ஒரு வெளியூர் பயணங்கள் போயிட்டு, வெளிநாட்டில போயிட்டு நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு 15 வருஷமா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான சம்பள உயர்வும் இல்ல, பதவி உயர்வும் இல்ல. எனக்கு நிலையான ஒரு வருமானம் இல்ல அப்படின்னு சொல்லவங்களுக்கு கூட, நிச்சயம் உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும், உயர் பதவிகளை உங்கள தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ அட்வொகேட்டா இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்க, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் மாற்றம், இடமாற்றம் இது அமையறதுக்கான வாய்ப்புகளாவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தில உச்சம் பெற்று இருக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்த நம்ப கடகத்துல குரு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் நமக்கு வந்து திருமண யோகம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாங்க. நிச்சயம் இதுக்கான திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, நிச்சயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த திருமணம் நடக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாரி வாழ்க்கைங்கிறது அமையும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணவங்க கூட, எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்? நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சே! நம்ம நெனச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற. என்னைக்கு கல்யாணம் பண்ணமோ, அன்னையிலிருந்து இது நாள் வரைக்கும் போராட்டமா தான் இருக்கு. என் கணவர் வந்து என்னைய வந்து சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாரு. சந்தேகப்படுறாரு. ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட, அது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பிரச்சனை ஆகுது. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, நிச்சயம் இப்ப ஒரு மன நிறைவோட, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போதுங்க. அது மாரி குழந்தை பாக்கியம் இல்ல. நான் சார் என்னுடைய வந்து மேரேஜ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் போகாத கோயிலும் இல்ல, பார்க்காத ஹாஸ்பிட்டலும் இல்ல. எல்லாமே பார்த்தேன். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, கட்டாயம் இந்த காலகட்டத்தில நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா அமையும். இந்த மிதுன ராசி பொறுத்தளவுல அற்புதமான மாதத்துல அற்புதமான பலன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பட் இது கோச்சாரப்படி கிரகணால அமைப்பு வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. இது முழு பலனாவும் நீங்க எடுத்துக்க கூடாது. பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதனோட வழியில் நீங்க போகும்பொழுது, இந்த கோச்சார பலனும் உங்களோட ஜாதக பலனும் சேர்ந்து நீங்க போகும்பொழுது, நிச்சயம் உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே ஒவ்வொரு ராசியோட அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வச்சு தான் எல்லா ஒரு செயல்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கலை சார்ந்து, ஒரு பேச்சாற்றல், அழகு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கோச்சாரப்படி அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில சுக்கிரன் வந்து இடம்பெறார். அப்படி இருக்கும் பொழுதும் துலாம் ராசிக்கு பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சுக்கிரன் இருந்தாலுமே கூட, பட் என்னன்னா ஒரு சுப விரயங்களா மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும்,
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமைப்பும், அது இல்லாமல் வந்து பார்த்தா 10ஆம் இடத்துல வந்து குருவும் உச்சம் பெறாரு. இது வந்து இந்த கிரக நிலைகளோட அமைப்பினால நமக்கு இந்த துலாம் ராசி பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாத காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவில் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும், நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளுடைய கோச்சாரப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அது உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள நமக்கு கரெக்டான வருமானம் கிடைக்கல, அந்த வருமானம் கிடைக்காதனால பல குடும்பத்தில் பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் இருந்தனால நமக்கு அடுத்த லெவலில் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் செய்யக்கூடியவர். அது மாதிரி இருக்கிறனால உங்களை சுற்றி நல்லவங்க போல நடித்து உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலுமே கூட அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. அது இல்லாமல் வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். அந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாம மற்றவங்களை சார்ந்து போகும்போது அவங்க நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். அது இல்லாமல் கும்பராசியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட தடுமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலகறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள துளாராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுமாற்றங்களும், ரெண்டாவது சண்டை சச்சரவுகள், நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறது, சந்தேக உணர்வு, வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையிலெல்லாம் நடந்திருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்பிப்பு சார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அந்யோன்யமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு எதிர்ப்புறமாக தான் இருந்திருக்கோம். ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு அக்கறைங்கிறது இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த துளாராசிக்கு பொறுத்தளவு ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு இன்பமான ஒரு அன்பான ஒரு குடும்பமாக கண்டிப்பாக அமைய போதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நான் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்துட்டேங்க, எல்லாம் கைக்கூடி வருது, ஆனால் கடைசி டயத்தில் எங்களை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்துக்காக எடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உச்சமேட்டக்கனால வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணணும், வெளிநாட்டில் போய் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான வருமானம் கிடைக்கல, நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளியூர் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பயணமாக உங்களுக்கு இருந்து அதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள், நான் வந்து இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கடன்லேயே போயிட்டு இருந்தது,
எனக்கான வருமானமும் இல்லாமல் இருந்தது, நான் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு உருவாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற பணம் நம்ம கோயிலுக்கு போய் கொடுக்குறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் நம்மளால் போகாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தனை போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இத்தனை நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் படித்த கல்விக்கான கண்டிப்பாக அதுக்கான வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் வந்து விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அது மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு இப்படி இருக்குது, அதனோட வழியில் நம்ம போகும்போது நினச்சது எல்லாமே உடனே கைக்கூடி வருங்க. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அதனான வழியில் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகம் பற்றி நீங்கள் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே சிம்மராசி பொறுத்தளவில் சிம்மராசி அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். தலைமை பண்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கம்பீரம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படி ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடிய ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிலவக்கூடிய பலன் என்ன, அது கோச்சாரப்படி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் சஞ்சாரிக்கிறாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் இருக்க போகிறார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமா சரியாக இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணும் பொழுது இந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது அது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால பயமே உங்களுக்கு அதிகமாகும். ஒரு தலைவலி வந்தால் கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான பயம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுக்கும். ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்குங்க, கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும், தொழிலில் சில இடத்துல கெட்ட பேறுகள் இது மாதிரி கொடுத்துருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு ப்ராப்ளம் இது மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவு உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ சிம்மராசிக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இது மாதிரி இருங்க அது மாதிரி இருங்க அப்படின்னு நீங்கள் வாய் திறந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட உடனே சால்வ் ஆயிடும். இதே நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்குங்க, ஒரு சின்ன பிராமணமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். நம்மளால் வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலையே, நம்ம வந்து எல்லாமே ஒரு பாதிப்பாகுது, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதாக வந்து முடியுது, பண்ணாத தப்புக்கு தண்டனை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக நல்லது மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ சிம்மராசி இருக்க போகிறீங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் சில டயத்தில் மந்த நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கல்வியில் ஒரு
தலை சிறந்த ஒரு மாணவ செல்வங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லாமல் நம்ம படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் படித்த வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக இருந்த குழப்பங்களும் உங்களை விட்டு விலக போகுதுங்க. தடுமாற்ற இருந்த பிரச்சனைகளை எல்லாம் அது சரி செஞ்சு வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவரையும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னால் மிச்சம் பண்ண முடியல, ஒரு கடன் கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ள சந்தேக உணர்வு, உங்கள் 2 பேர்த்துக்குள்ள தேர்டு பர்சன் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் இருக்க வேண்டாங்க. சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அது இல்லாமல் நிலையான ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக இருக்கணும். யாராவது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க நல்லவங்க சொல்லி நம்பி போகும்போது அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தோடு நீங்கள் போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு புதன் இருக்கிறனால, அது குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஏதாவது அஷ்டம சனியில் ஒரு நல்லது ஏதாவது பண்ணுங்க. அதாவது அசையா சொத்துல நீங்கள் முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, யாருக்காவது திருமண ஏஜில் திருமணம் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இது மாதிரி அசையா சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த அஷ்டம் சனிலாம் நீங்கள் வீடு கட்டும் பொழுது கண்டிப்பாக பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்காது. அது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி வாகனத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு பைக்கோ காரோ வச்சுருக்கேன், அது விற்றுட்டு மறுபடியும் ஏதாவது புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அகல் கால் வைக்கக்கூடாது, ஆடம்பரங்கள் தேடி போகக்கூடாது. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அது இருந்தால் கூட அது உங்களை விட்டு விலகி போகும். அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் எழுத்து போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களை விட்டு விலகி போன சொந்தங்கள், உறவினர்கள், சகோதர ஒற்றுமைகள், அப்பா வகையில் வந்த சொந்தம், அம்மா வகையில் வந்த சொந்தம், இது எல்லாமே இருந்த பிரிவினில் விலகி சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சவங்க கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். தொழில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள சார்ந்தோ இல்லை மற்றவங்கள நம்பியோ இல்லை பார்ட்னர் போட்டு நீங்கள் பண்ணுறது அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசித்து நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கண்டிப்பாக வரும். பட் இது நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டுங்க. இதே நமக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் உங்கள் சுய ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கு. சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள், ஜெகதீஸ்வரனின் வணக்கங்கள். நம்ம இந்த மாதத்தில் என்ன மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா மேசராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி மேசராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சூரியனோட
சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோபமும் பிடிவாத குணம், நினைச்சது சாதிக்கணும், நினைச்சது அடையணும் அப்படிங்கிற எப்பவுமே அந்த எண்ணத்துல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் மேசராசிக்கு இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 7 சனியோட பாதிப்பும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சில தடங்கள், சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம மேசராசிக்காரங்கள் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நிரந்தரமான முடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு தெளிவான முடிவும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு வந்து தொழிலுங்கிறது முடக்கமாயிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலைய விட்டுட்டு நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு மறுபடியும் தொழில் அமையுமா? சொந்த தொழில் விக்க முடியுமா? வெளிநாடு போக முடியுமா? நமக்கு அதே வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகளும், வெளிநாடு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பா கிடைக்குங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இல்லாம, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள். மேசராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்துல ஒரு வார்த்தைகள் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் உண்டாகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். எப்ப பார்த்தாலுமே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்றது? நீ என்ன கேட்கறது? இது மாரி சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்கல, மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கு. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கமே தவிர, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதனும், சுக்கிரனும், சனி பகவான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், குடும்பத்துல செல்வ செழிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்குங்க. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அது இல்லாம விரயச்சனியும் நடந்துட்டு இருக்கனால, 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் மேசராசிக்காரங்கள் பண்ணுவது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல வீட்ல யாருக்காவது திருமண ஏஜ்ல இருந்தா திருமணம் பண்றது, இது மாரிலாம் அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில நிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்குங்க. அந்த மறுபடியும் அந்த வேலை வீடு கட்ட முடியுமா? இடம் வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்திருப்பீங்க. நிச்சயம் இந்த காலகட்டத்தில நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில அதுக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம். மேசராசிக்காரங்கள பொறுத்தளவு நமக்கு வந்து திருமண யோகம் அமையுமா? நம்ம ரொம்ப வருஷமா திருமணத்துக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நடக்கல. எப்ப நமக்கு திருமணம் அமையும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே உங்களுக்குள்ள வந்திருக்குங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும். வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்குங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போற மாரி இருந்தாலும், இல்ல வீட்ல ஒரு சமையல் பண்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். சாமி கையெழுத்து போறது, சப்போர்ட் பண்றது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே நல்லதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு இந்த பிளட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்டது, கொப்பளம் சம்மந்தப்பட்டது, இது மாரி உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வாகனத்துல இரவு நேர பயணங்கள், அது மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7 சனி நடக்கிறனால, முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்தி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கட்டாயம் இருக்கும் பொழுது,
உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இப்ப மேச ராசிக்கான பலன் பார்க்கும் பொழுது, கடகத்துல இப்ப புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காப்படிங்க. அப்ப புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது, உங்களுக்கான நிலையான ஒரு தொழில் அமையறதுக்காகவும், உடன்பிறப்புகளான சப்போர்ட்டும், அதே மாரி தாய் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய அரவணைப்பும் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இது அமையுங்க. இந்த மேசராசி பொறுத்தளவுல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேசராசினாவே ஆல்ரெடி கோபம் அதிகமா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு, பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நீங்க கரெக்டான முறையில செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா 100% இது நல்ல அற்புத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாசங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதில தெரிஞ்சு அதனோட வழியில் நம்ம போகணும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே கன்னி ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். இப்ப இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிய பொறுத்தளவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, திங்கிங் மைண்ட் அதிகம். தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, கற்பனை, ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கன்னி ராசி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது புதனோட அதிபதி. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடக ராசியில இந்த ஆகஸ்ட் மாதத்துல குருவோட அதாவது குரு உச்ச கிரகமா கடக ராசியில இருக்காரு. அந்த கடக ராசியில புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கு பெறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பங்கள் இருந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாம போகுது. அது இல்லாம உங்க ராசியில வந்து யார் இருக்காங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியில இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல உங்க ராசிநாத் புதனும் குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய், மேனத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், கும்பத்துல ராகு பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சாரப்படி கிரகநிலைகளோட அமைப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எது மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு சில டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்களும், பயம் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது, நமக்கு அது தடங்கல் ஆயிருமா? நம்ம நெனைச்சது நடக்காம போயிருமா? அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இதே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, முன்னாடி போய் நின்னு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி குடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா வரும்பொழுது, அது உங்களால பேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கலாம். அது இல்லாம 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, குடும்பத்துல ஒரு சந்தோஷம், பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகாலம் கிடைச்ச மாரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வுகள் இது எல்லாமே விலகும். ஏன்னா கன்னிராசி பொறுத்தளவுல டக்குன்னு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை உருவாகிருக்கு. ஆனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். அதே மாரி தொழிலும் அதே மாரி தாங்க. தடப்பட்ட ஒரு தொழில், நீங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. பார்ட்னரா சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல சொந்தமா பண்ணியிருப்பீங்க. வெளியூர் போயிருப்பீங்க. வெளிநாடு போயிருப்பீங்க.
எந்த ஒரு தொழிலுமே நிரந்தரம் இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். தொழிலில் ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும். நீங்கள் மற்றவங்களை சார்ந்தோ மற்றவங்களை நம்பியோ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேடி எல்லா சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாம் உங்களைய தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, இத்தனை நாளாக நமக்கு வருமானம் இல்லை, நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரமும், நினச்ச தொழிலும், நினச்ச வருமானம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து படித்த படிப்புக்கான வேலை நமக்கு கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, வேலை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய பேர்த்துக்கு வச்சுருக்கும். கடன் தொல்லை, ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு முன்னேற்ற பாதையில் நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எனக்கு கேட்டிங்கன்னா பொறுத்தளவில் கன்னிராசி பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, லவ் மேரேஜு, தான் நினச்சபடி வாழ்க்கை, நினச்சபடி தொழில் இது மாதிரி தான் அமையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா, நம்ம ஒரு தொழில் அமைக்கலாம், ஒரு லவ் பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு மேரேஜ் பண்ணுறேன், ஒரு வண்டி வாகனங்கள் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு தொழில் அமைப்புங்கிறது, ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அமைப்பு சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றங்கள், ஒரு வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு வரும். உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வரும். அதனால் இங்கே உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, அது சனியோட வீட்டில் ராகு இருக்கார். அந்த சனியோட வீட்டில் ராகு இருக்கும்போது, உங்ககிட்ட யாராவது வந்து அன்பாக பேசினாவே அவங்க நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் என்ன ஒன்றுனா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய தன்னம்பிக்கை துணிச்சலோட கண்டிப்பாக நீங்கள் போராடும் போது எதிரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது மனைவியினால் சில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லை கணவனாலும் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏதோ ஒரு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து யார் மூலியமாக வரும்னா 3வது ஆள் வகையில் வரலாம், சந்தேக உணர்வுகள் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் தைரியமாக செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகநிலையோட அமைப்பாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்மளோட கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போகும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.